ஹலோ விவோஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்த மாதிரியான செடிகள் மற்றும் மரங்களை வீட்டிற்குள்ளேயும் வீட்டிற்கு அருகிலும் வளர்க்கக்கூடாது, வளரவே விடக்கூடாது, அவற்றால் என்னென்ன கெடு பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவற்றை தவறி கூட வீட்டில் வைத்து விட்டு விடாதீங்க. உங்களுக்கு பயங்கரமான கஷ்டங்கள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் துரதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த செடிகள் இந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி மட்டுமல்லங்க, பல நாடுகளோட சாஸ்திர முறைப்படியும் ஒதுக்கப்பட்ட மரங்களாகவும் சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரத்தில் செடிகளானது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டோட அமைப்பு, திசை, வீட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வைக்கும் இடம் மற்றும் திசைகள் மட்டுமல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் நம்மளுடைய சந்தோஷம் மற்றும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணமாகவே அமையுதுங்க. வீட்டிற்கு சுற்றி அழகாகவும் நிழலுக்காகவும் நாம் வைக்கும் சில மரங்கள் அல்லது செடிகள் கூட வாஸ்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லும் ஒரு உண்மையான விஷயம்னே சொல்லலாங்க. பாதிப்பை ஏற்படுத்தும் செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனால தான் நம்மளுடைய வீட்டில் செடி வைப்பதிலும் மிகவும் கவனமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. எல்லா செடிகளும் வீட்டில் வைப்பதற்கு ஏற்றதல்ல. சில செடிகள் மற்றும் எதிர்மறை சக்திகளை உருவாக்கி துர்தஷ்டிகத்தை ஏற்படுத்தி விடும் என சாஸ்திரம் எச்சரிக்கிறது. அப்படி வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் அல்லது மரங்கள் என்ன, அவற்றை வைக்கிறதுனால வீட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி, மணி பிளான்ட் ஆகியவை செல்வ தளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் கூட வீட்டிற்கு உள்ளும் வெளியிலும் சரிங்க, அலுவலகத்திலையும் சரிங்க, வைக்கக்கூடாத செடிகள் எவை என்பதை பலருக்குமே தெரியாது. அழகுக்காக என நினைத்து பெயரே தெரியாத பல செடிகளை நம்ம வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் வைத்துவிட்டு அதுக்கப்புறம் பலவித பிரச்சனைகள், கெடு பலன்கள் அவற்றாலேயே பெறக்கூடிய நிலையை ஏற்பட்டுவிடும். இவற்றை தவிர்ப்பதற்காக வீட்டில் கட்டாயமாக வைக்கக்கூடாத செடிகள், மரங்கள், முற்செடிகள், ரோஜா தவிர மற்ற முற்செடிகள் வீட்டில் வைக்கவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கண் திருஷ்டி என்று சப்பாத்தி கள்ளி போன்ற செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பாங்க. இவைகள் வீட்டில் வைக்கவே கூடாத ஒரு செடின்னு சொல்லலாம். அடுத்ததாக போன்சாய். வாஸ்துப்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் மற்றும் போன்சாய் மரங்களை வீட்டிற்கு உட்புறம் வைக்கக்கூடாதுங்க. இவற்றை வீட்டிற்கு வெளி தோட்டத்தில் அல்லது திறந்த வெளியிலான இடத்துல நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அடுத்ததாக புளி, மருதாணி. புளிய மரமானது மற்றும் மருதாணி மரம் தீய சக்திகள் குடியிருக்கும் மரமாக சொல்லப்படுகிறதுங்க. இதனால தான் வீட்டிற்கு அருகில் இந்த மரங்களை வைக்கவே கூடாதுங்க. இது கெடு பலன்களையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காய்ந்து போன செடிகள், காய்ந்து பட்டு போன இறந்த செடிகளையோ அல்லது மரங்களையோ வீட்டில் வைக்கவே கூடாது. காய்ந்த பூக்கள் உள்ள செடிகளும் துர்தஷ்டத்தையே ஏற்படுத்தி நமக்கு கொடுக்குன்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக கருவேல மரம். கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க. வீட்டிற்கு அருகிலையும் கருவேல மரங்கள் இருப்பதும் தீய பலன்களையே நமக்கு கொடுக்கும். அடுத்தது பருத்தி செடி. பருத்தி பட்டுப்போன செடிகள், பனை மரம் ஆகியவற்றையும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள். அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றியும் இந்த மரங்கள் இருப்பது அல்லது செடிகள் இருப்பது துர்தஷ்டத்தை ஏற்படுத்துன்னு சொல்லப்படுது. அடுத்தது தொட்டி செடிகள். சிறியதோ அல்லது பெரியதோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, தொட்டி செடிகளை வீட்டிற்கு வடக்கு அல்லது கிழக்கு பக்க சுவர்களுக்கு அருகில் வைக்கக்கூடாதுங்க. வீட்டோட கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வீட்டிற்கு முன்னாடி வளர்க்கக்கூடாத சில செடிகள் இருக்குங்க. முக்கியமாக புளிய மரம், பொன்சாய் செடிகள், எருக்கஞ்செடி, மெகந்தி செடி, முள் செடிகள், ரோஜா கள்ளி போன்றவை புளிய மரம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்குன்னே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி பொன்சாய் செடிகள் வீட்டோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எருக்கு, மெஹந்தி மற்றும் முள் செடிகள் வாஸ்துப்படி வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவை அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி புளிய மரம் இது வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா அது எதிர்மறை ஆற்றலை இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் எருக்கஞ்செடி ஏன் வளர்க்கக்கூடாது, எருக்கஞ்செடி வீட்டோட அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி முள் செடிகள், ரோஜா
முள் செடிகளானது வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க. அவை எதிர்மறை எண்ணங்களை நமக்கு கொண்டு வரும்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சில செடிகளை நம்ம வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாத பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் நம்ம சந்திச்சுட்டு வரோங்க. சில செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கலாம், சில செடிகளை வைக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பருத்தி, அகத்தி, பனை, நாவல், அத்தி, எருக்கு, வெள்ளருக்கு, புளிய மரம், கருவேலன், முருங்கை, கல்யாண முருங்கை, கள்ளி, கரு ஊமத்தை, இலவம், வில்வம், உத்ராட்சம், உதிர வேங்கை போன்ற மரங்களை வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அகத்தி மரத்தில் அதிக அளவு பூக்கள் பூக்குங்க. இது எப்போதுமே உதிர்ந்து கொண்டே இருக்கும். இதனால் சுத்தம் செய்வதில் சிரமம் ஏற்படும். அவ்வாறு நாள் முழுவதுமே சுத்தம் செய்கிறதுனால உடலானது அசதி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது ஊமத்தம் பூ. ஊமத்தம் பூ மனநல கோளாறு மற்றும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் வீட்டில் வைத்தால் குழந்தைகள் தெரியாமல் அதை சாப்பிட்டு விடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறதுங்க. அடுத்ததாக எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடியில் விஷத்தன்மை இருக்குங்க. இதனால் வீட்டில் உள்ளவங்களோ குழந்தைகளோ ஏதேனும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நம்ம அதை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது புளிய மரம். அடர்ந்து காணப்படும் மரம் எப்போதுமே கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளிவிடுங்க. இதை நாம் சுவாசிக்க ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக முருங்கை மரம். முருங்கை மரத்தை வீட்டிற்கு முன்னாடி வளர்க்காம பின்னால் வளர்த்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா முருங்கைக்கீரை, காய் என அனைத்துமே உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. ஆனால் கூட முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சிகள் அதிகம் வரும். அதே போல் அதனோட கிளைகள் எளிதில் உடையக்கூடியது. இதனால் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறது தப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இலந்தை மற்றும் கள்ளி, கற்றாழை செடிகளில் முன் உள்ளதுங்க. வீட்டில் வைத்தோமானால் குழந்தைகளுக்கு கை கால்களில் பட்டு அது பல ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்தது மூங்கில் மரம். மூங்கில் மரத்தில் முட்கள் உள்ளதுங்க. வெயில் காலத்தில் அதிக வெப்பத்தால் தானாகவே தீப்பற்றி கொள்ளும் தன்மை இதற்கு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. இதனால தான் வீட்டிற்கு ரொம்ப அருகில் வளர்க்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வீட்டில் நெல்லி மரம் வளர்ப்பது ஒரு நல்ல யோசனைங்க. நெல்லி மரம் பல நன்மைகளை தருகிறது. மேலுமே வாஸ்து ரீதியிலும் சரிங்க, சாதகமான பலன்களை தரக்கூடியது. பல நன்மைகள் காத்திருக்குங்க. நெல்லி மரம் வீட்டில் இருந்தால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெல்லி மரம் வளர வளர வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் துர்சக்திகள் மற்றும் கண் திருஷ்டிகள் விலகி வீட்டில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாஸ்து ரீதியான நன்மைகளும் இருக்குங்க. நெல்லி மரத்தை வடக்கு அல்லது கிழக்கு பக்கங்களில் வளர்ப்பது செல்வம் மற்றும் உங்களுக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே நெல்லிக்காய் பலவிதமான மருத்துவ குணங்களை கொண்டு இருக்கு. மேலுமே இது உடலுக்கு மிகவும் நல்லதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் மரத்தை தெற்கு பக்கத்தில் வளர்க்கவே வேண்டாங்க அப்படின்னும் அறிவுரைக்க சொல்லப்படுகிறது. சரியான முறையில் பராமரித்து நெல்லிக்காய் மரத்தை வீட்டில் வளர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. ஆனாலுமே கூட மரம் வளர்ப்பது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான மற்றும் அவசியமான ஒன்றாக இருந்து வருகிறதுங்க. ஆனால் எதையுமே தாண்டி சில மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க சில வகையான செடிகளை நீங்கள் வைக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீட்டிற்கு முன்னாடி மட்டும் வச்சு வளர்க்காதீங்க. சைடில் இல்லைன்னா பின்னாடி இந்த மாதிரி கருவேப்பிலை வச்சு நீங்கள் வச்சு வளர்க்குங்க. அதனால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் செல்வம் அதிகரிக்கவும் சில வகையான செடிகளை மட்டும் நீங்கள் வச்சு வளருங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்குன்னு சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் தாராளமாக உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கொடுக்கப்படுங்க. நீங்கள் கால் பண்ணி ஃபோன் மூலமாக பேசிக்கலாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர வேணுமா அல்லது குடும்பத்தில் சிக்கல் இருக்கா, ஜோதிட ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்கிறாங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன செடி வளர்க்குறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக கத்தாழை செடி ரொம்பவும் முக்கியங்க. இந்த கத்தாழை செடி வீட்டுக்குள்ளே வைக்கலாம், தப்புலாம் இல்லைங்க.
உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.